ஹாய் குட்டீஸ் சுட்டீஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட அம்புலி சாச்சா வந்திருக்கேன். இன்னைக்கு கதை நேரத்தில் நாம் இன்னொரு அருமையான பீர்பால் கதை பார்க்க போகிறோம். எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? கதைக்குள்ளே போகலாமா? கதையோட பேர் என்ன தெரியுமா? சாமியாரும் 1000 பொற்காசுகளும். சரியா? முன்னொரு காலத்தில் அக்பரோட நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் பேர் சுப்பன். அந்த சுப்பனுக்கு ஒரு நாள் காசி யாத்திரை போகணும்னு ஆசை வந்துடுச்சு. காசி யாத்திரைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? காசி யாத்திரைனா காசின்னு அந்த காலத்தில் ஒரு ஊர் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. சரியா? அந்த காசியில் ஒரு கோயில் உண்டு. எல்லாரும் அவங்க வாழ்நாளில் ஒரு நாளாவது அந்த காசிக்கு போய் அந்த கோயிலை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாம் இல்லையா, அதனால் மெதுவாக நடந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்தோ இல்லை தனியாகவோ நடந்து மெதுவாக போய் அந்த ஊரில் உள்ள சாமியை பார்த்துட்டு வருவாங்க. இல்லை சில கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு காசியில் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் காசி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த காசி யாத்திரை போகணுன்னு நம்ம சுப்பனுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணார், அவர்கிட்ட இருந்த நிறைய செல்வத்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த செல்வத்தெல்லாம் என்ன பண்ணார், எல்லாத்தையும் பொற்காசுகளாக மாற்றி ஒரு பெட்டியில் போட்டுக்கிட்டாரு. பொற்காசுகள்னால் என்னன்னு தெரியுமா? கரெக்டாக சொன்னீங்க. பொற்காசுகள்னால் நம்ம எப்படி இப்போலாம் பணம் காசு எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதே போல் அந்த காலத்தில் பணத்தை தங்கத்தில் செஞ்சு குட்டி குட்டி காசாக வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பொற்காசுகள்னு சொல்லுவாங்க. தமிழில் தங்கத்துக்கு இன்னொரு பேர் பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தில் செஞ்ச காசை பொற்காசுகள்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம சுப்பன் என்ன பண்ணார், அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் நெஞ்ச செல்வத்தெல்லாம் எடுத்து அதை பொற்காசுகளை மாற்றி ஒரு பெட்டியில் போட்டு வச்சுக்கிட்டாரு. இது யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு. ஏன்னா இது இவ்வளோத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு காசி யாத்திரை போனார்னு வச்சுக்கோ, ரொம்ப தூரமாக. ஸோ அந்த தூரத்தில் போகும்போது நிறைய திருடர்கள் வருவாங்க, கொள்ளைக்காரர்கள் வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் இதை பாதுகாக்க முடியாது இல்லையா, அதனால் இது யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தாரு. அப்படி யோசிக்கும் போது அவருக்கு நம்பிக்கையான ஆட்கள் யாருமே தோணலை. அப்புறம் கடைசியாக ரொம்ப யோசித்ததுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. அந்த ஊருக்கு வெளியில் ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் இருந்தார். எப்போதுமே கடவுளை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த சாமியார்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சுப்பன் நேராக சாமியார்கிட்ட போகிறாரு. சாமியார்கிட்ட போய், ஐயா நான் இது மாதிரி காசி யாத்திரை போக போகிறேன், என்கிட்ட கொஞ்சோண்டு பொற்காசுகள் இருக்குது, ஒரு 1000 பொற்காசுகள் இருக்கும். இந்த பொற்காசுகளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், எனக்காக பத்திரமா பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்பா, இதை வேறு யாராவது ஊரில் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சாமியார் கேட்குறாரு. சுப்பன் சொல்கிறாரு, ஐயா எனக்கு வேறு யார் மேலேயும் நம்பிக்கை வரலைங்கய்யா, உங்களை பார்த்தா தான் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க சாமியார், அதனால் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாமியார் பதறி போயிடுறாரு. அச்சோ சுப்பா, இதெல்லாம் நான் வச்சுக்க முடியாது. ஏன்னா நான் மண்ணாசை பொன்னாசை இதெல்லாம் இல்லாத கடவுளை எப்போதும் நினச்சி தியானம் பண்ணுற ஒரு சாமியார், அதனால் இதெல்லாம் நான் பார்த்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மண்ணாசை பொன்னாசைன்னு என்னன்னு தெரியுமா? மண்ணாசைன்னா நாம் வீடு எங்கே கட்டி வச்சுருக்கோம்? எல்லாருக்கும் வீடு இருக்கா? வீட்டுக்கு இருக்கோமா? ஸோ வீடு எங்கே கட்டியிருக்கோம்? கீழே நிலத்து மேலே கட்டியிருக்கோம், இந்த மண் மேலே கட்டியிருக்கோம். உங்களுக்கு காய்கறி சாப்பிட்றதுக்கு அரிசி சாதம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? இதெல்லாம் செடியிலேருந்து வருது. செடி எங்கே வளருது? செடியெல்லாம் மண்ணில் வளருது. அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க? வயல் தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும்னு ஆசையாக இருக்கா? அதே போல் சில பேருக்கு வீடு வேணும், அரண்மனை வேணும், சில பேருக்கு வயல் வேணும். வயலில் தான் நம்ம நெல் விளை வைப்போம், காய்கறி விளை வைப்போம். அதனால் நிலம் வேணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. அது மாதிரி நிலம் வேணும், வீடு வேணும், அரண்மனை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு பேர்
மண்ணாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொன்னாசைன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே, ஏற்கனவே சொல்லியிருக்கனே. பொண்ணுன்னா என்ன? தங்கத்துக்கு இன்னொரு பேர் தான் பொன் தமிழில், சரியா? அப்போது தங்கம் வேணும்னு ஆசைப்படுறதுக்கு பேர் பொன்னாசை, சரியா? சாமியார்கள் எப்போதுமே மண்ணாசை பொன்னாசை இதெல்லாம் இல்லாதவங்க. அவங்க எப்போதுமே கடவுளை நினச்சி தியானம் பண்ணுறவங்க. அதை தான் இந்த சாமியார் சொன்னார். சுப்பா இதெல்லாம் எனக்கு கிடையாது இந்த ஆசையெல்லாம், அதனால் இதை நான் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சுப்பனுக்கு முகம் அப்படியே வாடி போச்சு. ஐயா, உங்களுக்கு சிரமமாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு யாருமே நம்பிக்கையான ஆள் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன் அப்படின்னு சுப்பன் சொல்கிறாரு. உடனே சாமியார் என்ன சொல்கிறாரு, அப்படி சொல்கிறியா நீனு? அப்போனா நீ ஒன்று பண்ணு, நான் வச்சுக்க முடியாது, ஆனால் இந்த மரத்தடி பக்கத்தாப்பில் ஒரு குழியை தோண்டி புதைச்சிட்டு போயிடு, நீ எப்போ திரும்ப வரையோ காசிலேருந்து அப்போ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. சுப்பனும் ஆஹா இது நல்ல யோசனையாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தாப்பில் ஒரு குழியை தோண்டி அதில் அந்த பெட்டியை வச்சு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு, ஐயா நான் இங்கே இதில் வச்சுட்டேன், நான் காசி யாத்திரைக்கு போயிட்டு வந்து இதை எடுத்துக்கிறேன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பன் காசி யாத்திரைக்கு கிளம்பிடுறாரு. ஒரு 2-3 மாதம் கழித்து சுப்பன் காசி யாத்திரை முடித்து ஊருக்கு வந்துடுறாரு. வந்தவுடனே நேராக சாமியார்கிட்ட போய், ஐயா நான் இதுமாரி காசி யாத்திரையிலேருந்து திரும்பி வந்துட்டேன், நான் என்னோட பணப்பெட்டியை எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாரு. சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம். சுப்பா, நீ திரும்பி வந்ததில் எப்படி இருந்தது உன்னோட காசி யாத்திரை, எப்படியெல்லாம் போனேன், நடந்தே போனியா, போகும்போது சாப்பாட்டுக்கெல்லாம் நீ என்ன பண்ண, அங்கங்கே சத்திரம் இருந்துச்சா, சாப்பாடு கொடுத்தாங்களா அப்படின்னு நிறைய விசாரித்தார். அங்கே சாமி எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டார். சுப்பனும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு, ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நான் என்னோட பணப்பெட்டி எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டார். உடனே சாமியாரும், எடுத்துக்க சுப்பா, அது உன்னோட தானே, உனக்கானது, எங்கே புதைச்சி வச்சியோ அங்கேருந்தே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சுப்பனும் நேராக போய் அந்த பணப்பெட்டி எங்கே புதைச்சி வச்சாரோ அந்த இடத்துல தோண்டி பணப்பெட்டி இருக்கான்னு பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, அந்த இடத்துல பணப்பெட்டியே காணும். சுப்பனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. உடனே சாமியார்கிட்ட வந்து, சாமி நாங்கள் பணப்பெட்டி புதைச்சி வச்சேன், ஆனால் அங்கே காணும், ஏதாவது பார்த்தீங்களா, யாராவது எடுத்து பார்த்தீங்களா, எங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சாமியார் என்ன சொல்கிறாரு, சுப்பா நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு இந்த மண்ணாசை பொன்னாசை இதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் எப்போதும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கவன், அதனால் யாராவது வந்து எடுத்துகிட்டு போனால் கூட எனக்கு தெரியாதுப்பா, யாராவது திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுப்பனுக்கு ஒரே அழுக வந்துடுது. சாமி, என்னோடய வாழ்நாளில் சம்பாரித்த பணத்தெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருந்தேன் சாமி, எப்படியாவது ஞாபகப்படுத்தி பாருங்கள் சாமி, யாராவது எடுத்திருந்தா சொல்லுங்கள் சாமி, நான் போய் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சாமியோ திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு அது தெரியவே தெரியாது, நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சாதிச்சிடுறாரு ஒரே அடியாக. சுப்பனுக்கு ஒரே அழுகையாக வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. போகும்போது யோசிச்சுக்கிட்டே போகிறாரு, இது எப்படிடா இந்த பணத்தை சாமியார்ட்டேருந்து வாங்கிறது, இல்லை வேறு யார் எடுத்துருப்பா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே போகும்போது, சரி இதுக்கு ஒரு சரியான ஆள் யாருன்னா நம்ம பீர்பால் தான், பீர்பால்கிட்ட போய் இதை சொல்லுவோம், இதுக்கு அவர்கிட்ட நிச்சயம் ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறாரு. மறுநாள் நேராக பீர்பால் கிட்ட போயிடுறாரு. பீர்பால் கிட்ட போயிட்டு, அமைச்சரே இந்த மாதிரி நான் காசி யாத்திரை போகும்போது கொஞ்சம் பணம் இருந்தது, அதை பொற்காசுகளாக மாற்றி அங்கே உள்ள ஒரு சாமியார்கிட்ட கொடுத்து இது மாதிரி வச்சுட்டு போனேன், அவர் அங்கே புதைக்க சொன்னார், இப்போ திரும்ப வந்து பார்த்தா அந்த பெட்டியை காணும், சாமியார்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது, நான் தியானம் பண்ணியிருக்கும் போது யாராவது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல, அந்த இடத்துல புதைச்சதை யாருமே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. பீர்பாலுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுது, இந்த பணத்தை எப்படியும் சாமியார் தான் எடுத்திருக்க முடியும், ஏன்னா அன்னைக்கு சாமியார்கிட்ட பக்கத்தாப்பில் அதை புதைக்கும் போது சாமியாரை தவிர வேறு யாருமே இல்லை, அதனால் இது வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு பீர்பால் வந்துடுறாரு. ஆனால் அவர் சாமியாராச்சே, அவரை நம்ம துன்புறுத்தி கேட்க முடியுமா நீங்கள் எடுத்தீங்களான்னு, அதனால் அவர் அடிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால் பீர்பால் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல யோசனை பண்ணுறாரு. சுப்பனை கூப்பிட்டு, சுப்பா நீ நாளைக்கு விடிய காலம்புற நீ நேராக அந்த சாமியார்கிட்ட போகிற, சரியா, அப்போ என்னோட நண்பர் அங்கே ஒருத்தர் வந்து சாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார், அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ நடுவில் குறுக்க பூந்து சாமியார்கிட்ட போய் உன்னோட பணத்தை கேளு, சாமியார் உனக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. சுப்பனுக்கோ யோசனை, எப்படி
அவர் நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டால் எப்படி கொடுத்துருவாரு? ஆஹோ, பீர்பால் சொல்லி அனுப்புனா கொடுத்துருவார் போல இருக்கு சாமியார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுப்பனும் ரொம்ப நன்றி அமைச்சரே, நான் நாளைக்கு போய் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதே போல் மறுநாள் விடி காலம்பரை ஏஞ்சி சுப்பன் சாமியார்கிட்ட போகிறாரு. போனால் அங்கே ஏற்கனவே பீர்பால் சொன்ன மாதிரி அவரோட நண்பர் வந்து சாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் சுப்பன் அங்கே போகிறாரு. அப்போ தான் சுப்பனுக்கு காதில் உழுது என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவரோட நண்பர் சொல்கிறாரு, சுவாமி நான் இதுமாரி ஊருக்கு போகிறேன், என்கிட்ட ஒரு 10,000 பொற்காசுகள் இருக்குது, அதை வெளியில் யார்ட்டையும் கொடுத்துட்டு போக எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துங்க சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சாமியார் என்ன சொல்கிறாரு, சரி இதை நான் வச்சுக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பக்கத்தாப்பில் மண்ணில் புதைச்சி வச்சுட்டு போயிடுங்க, நீங்கள் எப்போ திரும்ப வரீங்களோ அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து தான் நம்ம சுப்பன் அவர் சாமியார்கிட்ட போய், சாமி நான் உங்கள்கிட்ட ஒரு 1000 பொற்காசுகள் கொடுத்தேன் இல்லைங்களா, நான் கூட புதைச்சி வச்சேன் இல்லையா, நேற்று கூட வந்து கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த காசை கொடுத்துருங்க சாமி அப்படின்னு சொன்னோன்னே சாமிக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா அது, சுப்பன் திரும்ப வந்து நம்மகிட்ட பணம் கேட்குறானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சாமி ஒரு நொடி யோசித்தார். சில வினாடி யோசிச்சுட்டு சாமிக்கு ஒரு யோசனை வந்தது. இப்போ சுப்பனுக்கு நம்ம இந்த 1000 பொற்காசுகளை கொடுக்கலன்னா இப்போ புதுசாக வந்திருக்க ஆள் என்ன பண்ணுவார், 10,000 பொற்காசுகளும் சாமி நம்மகிட்ட திரும்ப கொடுக்க மாட்டார்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் நமக்கு 10,000 பொற்காசுகள் தான் முக்கியம். அதனால் சுப்பனுக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மறைச்சி வச்சுருந்த 1000 பொற்காசுகளை கொண்டு வந்து சுப்பன்கிட்ட கொடுத்துட்றாரு. சுப்பன்கிட்ட 1000 பொற்காசுகளை கொடுத்த உடனே மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த வீரர்கள் வந்து சாமியாரை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி நேராக பீர்பால்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. பீர்பால் சாமியாரை பார்த்தோன்னே, உண்மையை சொல்லுங்கள் சாமியாரே, நீங்கள் தானே அந்த 1000 பொற்காசுகளை எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சாமியாரும் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமாம் அமைச்சரே, நான் தான் அந்த பொற்காசுகளை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி எத்தனை பேரை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா சாமியாரும் ஒத்துக்கிறார். நானும் இது மாதிரி 2-3 பேரை ஏமாத்திருக்கேன் அமைச்சரே, இது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னோன்னே, இதுக்கு மன்னிப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் செய்தது பெரும் குற்றம், அதனால் உங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி சாமியாரை சிறைக்கு அனுப்பிச்சிடுறாரு. சுப்பனுக்கோ ரொம்ப மகிழ்ச்சி. ஆகா, அமைச்சரோட புத்திசாலித்தனத்தினால நம்மளோட பணமெல்லாம் கிடைச்சிருச்சு, நம்ம வாழ்நாள் முழுவதும் உழைச்சி சேர்த்த பணம் நமக்கே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாரு. அமைச்சருக்கும் நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போயிடுறாரு. ஓகேவா குட்டீஸ், கதை எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுலேருந்து என்ன தெரியுது, நாம் ஏமாற்றிக்கிட்டே இருந்தோன்னா ஏதோ ஒரு நாள் மாட்டிப்போம். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிப்பான் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுதா? அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம எப்போவும் ஆசைப்படக்கூடாது, சரியா? ஓகே, இன்னைக்கு கதை இதோட முடிஞ்சிடுச்சு. நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு திரும்பவும் இன்னொரு கதையோட உங்களோட அம்புலி சாச்சி உங்களை சந்திப்பேன். பாய் பாய்.